அவ பேர் அன்பர்களே. அப்படிப்பட்ட அதி அற்புதமான ராமலிங்கர் பக்தியில பல பேர்ல ஒருவராக இருந்தார், சீர்திருத்தத்துல சில பேர்ல ஒருவராக இருந்தார், ஜீவகாருண்யத்துல தனி ஒருவராக ராமலிங்க அடிகள் திகழ்ந்தார். இந்த பூ உலகிலே 51 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். அவரை போய் ஒருத்தர் கேட்டார், நீங்க யாருன்னு. உடனே அவர் சொல்கிறார், வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபினில் யானும் ஒருவன். எத்தனையோ ஞானிகள் வந்தார்களப்பா, அந்த ஞானிகள்ல நானும் ஒருவர் என்று தன்னடக்கத்தோடு சொல்லிக் கொண்டார். அதி அற்புதமான பாடல்களை பாடினார். அவருடைய வாழ்க்கைன்னு பார்த்த ரொம்ப சிறிய வாழ்க்கை தான். அதாவது அன்றைக்கே உங்களுக்கு சில சமயத்தில் சொன்னேன், கேட்ட போது சொன்னேன், 5 மாத குழந்தையா இருந்த பொழுதே சிதம்பரத்தில் கற்பூர தரிசனத்தில் தில்லை பெருமானை பார்த்து ரகசியம் அவருக்கு விளங்கியது. அவ இளமையிலேயே அவருக்கு ரொம்ப ஈடுபாடு சுவாமி மேல. 5 மாதம் குழந்தையா இருக்கும் பொழுதே சிதம்பர ரகசியம் அவருக்கு விளங்கியது அப்படின்னா பாருங்க, அந்த அளவுக்கு ஈடுபாடு. ஆரம்பத்திலிருந்தே கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று. திருமுறை சொல்லுகிறது இல்லைங்களா, கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்து உடையேன் உருவாய் தெரிந்து உன் நாமம் பயின்றேன் உனது அருளால் திருவாய்ப்பொழிய சிவாய நமையென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி திரு பாதிரி புலியூர் அரணே. அருமையா திருமுறை பாடுகிறது. கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்து உடையேன். காரைக்கால் அம்மையார் அற்புதமா பாடுகிறார். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். ஆரம்பத்திலிருந்தே உங்கள்கிட்ட ஈடுபாடா இருந்தேன். அப்படி வள்ளற் பெருமான் ஆரம்பத்திலிருந்தே ஈடுபாடுங்க. 5 மாத குழந்தைய தில்லை சிதம்பரத்தை விளங்கியதுன்னா அப்புறம் பாருங்க பேர் அன்பர்களே. அப்படி மருதூர் அப்படிங்கிற ஊர்ல ராமலிங்க அடிகள் பிறந்தார். மருதூர்ங்கிற ஊர்ல பிறந்தார். பிறந்து கொஞ்ச காலத்துக்கு அப்பாவோட இருந்தார். அப்பா இளமையிலேயே இவருடைய சின்ன பருவத்திலேயே அப்பா மறைஞ்சிட்டார். அப்பா மறைந்தோன்னே என்ன ஆச்சு, இவருடைய அண்ணா, இவர் தம்பி, ராமலிங்க அடிகள் தம்பி, அவர் அண்ணா. அண்ணா பேர் சபாபதி பிள்ளைன்னு பேர். அப்போ அப்பா இறந்து விட்டார். அப்பா இறந்ததுனால அண்ணாவிடம் தான் ஃபேமிலி பொறுப்பு, குடும்ப பொறுப்பு பூரா அண்ணா பார்த்து கொள்ள வேண்டியது. அண்ணா, அண்ணாவுடைய மனைவி அண்ணி, இவர் பையன், இவர் தம்பி. ஆகவே இப்போ இந்த 3 பேரும் மெட்ராஸுக்கு வந்து விட்டார்கள். மருதூரில் பிறந்தார். அப்பா கொஞ்ச காலம் தான் இருந்தார். இளவேலி அப்பா மறைய பெற்றார். அதனால அண்ணாவே தம்பியா வந்துட்டார். அண்ணா தம்பியை அழைத்து கொண்டு போனார். இந்த தம்பியை மெட்ராஸில் அழைத்து கொண்டு போய் படிக்க வைத்து நல்லா ஆக்கணும்னு சொல்லிட்டு அண்ணா, அண்ணி, இவர் ராமலிங்க அடிகள் பேர் அன்பர்களே இப்படி வந்தார்கள் சென்னையில். ஆனால் ராமலிங்க அடிகள் அண்ணா எதிர்பார்த்த அளவுக்கு படிக்கல. இவர் ரொம்ப வருத்தப்பட்டார். என்னடா தம்பி படிக்காத ஊர் சுற்றி கொண்டுறான், எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார் ராமலிங்க அடிகள். ஆனால் என்ன தெரியுமா செய்கிறார், தனியாக ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறார். என்னது 5 வயசு 6 வயசுலேயே இந்த பையன் தனியாக உட்கார ஆரம்பிச்சுட்டான். பள்ளிக்கூடம் போனால் பள்ளிக்கூடம் போகலைங்க, பள்ளிக்கூடம்லாம் போகலை. கரெக்டாக 7 வயது 7 வயதில் பார்த்து அவர் பாட்டுக்கு உள்ள ஒரு நிலைக்கண்ணாடியை வைத்து கொண்டு அதிலேயே பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். பூ பழங்கள்லாம் வைத்து ஊதுபத்தி ஏற்றி வைத்து நிலைக்கண்ணாடி முன்னாடி ராமலிங்க அடிகள் அமர்ந்து இருக்கிறார். அண்ணா பார்த்தார், இவன் ஒன்றும் ஒத்து வர மாட்டான், உதவாக்கார பையன், ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான், இவனை நல்லா முன்னுக்கு கொண்டு வரலான்னு நினைத்தோம். நம்ம அப்பாவும் இறந்து விட்டார், தம்பியை நல்லா கொண்டு வரலான்னு நினைத்தோம். ஆனால் அந்த தம்பி ஒரு காரியமும் செய்ய மாட்டேங்கிறானே, சும்மா கண்ணாடி கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறான், தனியாக உட்காந்துட்டு இருக்கிறான், எது சொன்னாலும் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு அண்ணா நினைத்தார். சொந்த அண்ணாவுக்கே தம்பியை பற்றி தெரியல. அதாவது பக்கத்தில் இருக்கிறவளை பற்றி நமக்கு தெரியாது. அது இறைவன் திருவருளால தெரிய வைத்தார் பாருங்க இறைவன், அது அடுத்த விஷயம். அப்ப பேர் அன்பர்களே, இப்ப இந்த பையன் கண்ணாடி முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவர் பார்க்கிறாரு அண்ணா, இவனுக்கு சாப்பாடே போடக்கூடாதுன்ட்டு. அவர் எல்லாருக்கும் இப்போ சாப்பாடு போட்டுருக்காரு வள்ளல் பெருமாள். வள்ளல் பெருமாளுக்கு அண்ணா சாப்பாடு போடாது, இவனுக்கு சாதம் போட்டால் சாப்பாடு போட்டால் சாப்பிட்டு சுற்றிட்டு இருக்கிறான், இவனுக்கு ஒன்றும் செய்யாதுன்னு. ஆனால் அண்ணி தான் ஒரு இரக்கத்தோடு, அண்ணா எங்கேயாவது அலுவலகத்துக்கோ வெளியிலையோ போகும் பொழுது அண்ணி தான் ராமலிங்க அடிகளை கவனித்து சாப்பாடு போட்டார். இப்படி இருந்தது வாழ்க்கை பேர் அன்பர்களே. ஆனால் இவருடைய இது என்ன, 7 வயதுல கண்ணாடியில் பார்த்தா வள்ளலார் பார்வையில் முருகன்கிற தலைப்பு ரொம்ப பொருத்தங்க. வள்ளலார் பார்த்தார், எதிரில் முருகன் தெரிந்தான். 7 வயதுல கண்ணாடியில திருத்தணிகை முருகனை நம்ம ராமலிங்க அடிகள் பார்த்தார். அதை பாடல்ல பதிவு செய்கிறார். சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ் கடப்பம் தார் கொண்ட பன்னீர் தோள்களும் தாமரை தாள்களும் 2 திருவடியை பார்த்தேனப்பா, 6 தடந்தோளை பார்த்தேன், அவருடைய அற்புதமான அருள் வழங்குகின்ற 6 முகத்தை பார்த்தேன். சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ் கடப்பம் தார் கொண்ட பன்னீர் தோள்களும்
தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நெற்கோழி கொடியும் அருள் கார் கொண்ட வன்மை தணிகாச்சலமும் என் கண்ணுற்றதே. கண்ணாடியில கண்டபெருமானை பார்த்து அதி அற்புதமா பாடுறாரு. அவருடைய திருவடியை பார்த்தேன், 12 திருத்தோள்களை பார்த்தேன், 6 முகத்தை பார்த்தேன், கோழி கொடியை பார்த்தேன், வேல் ஆயுதத்தை பார்த்தேன், தணிகை மலையை பார்த்தேன், எல்லாம் எனக்கு தெரிந்தது. நம்மளாம் கண்ணாடி முன்னாடி ரொம்ப நேரம் நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம்? நம்ம தெரிகிறோம். நம்ம தெரியலன்னா ஒருத்த கூட கண்ணாடி கிட்ட நிற்க மாட்டான், ஓடி வந்துடுவான். ரொம்ப நேரம், அரை மணி நேரம் 1 மணி நேரம் கண்ணாடியில் அப்படி இப்படி சீவி முடித்து சிங்காரித்து 6 அடி கூந்தலை அள்ளி எடுத்து அப்படி இப்படி படுகிறோம். என்ன காரணம்? நம்ம தெரிகிறோம், நம்ம உடம்பு உறுப்பு தெரிகிறது. அவருக்கு அவரா தெரிந்தார்? அவர் உள்ளே இருக்கிற முருகன் தெரிந்தாருங்க. எவ்வளவு மேலான காட்சி! 6 படை வீடு அவர் உள்ளத்துக்குள்ள அடங்கி இருந்தது. 7வது படை வீட உள்ளம் இருந்தது. அந்த உள்ளத்துல 7 வயதிலேயே முருகப்பெருமானுடைய காட்சியை ராமலிங்கர் கண்டார். ராமலிங்கர் கண்டுதான் அனுபூதி நிலையில இருக்கிறார். ஆனா அண்ணாவுக்கு இதெல்லாம் தெரியல. அண்ணா பார்த்தால் அவர் பாட்டுக்கு ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் ரூம்ல மூடிக்கொண்டிருக்கிறானே என்று நினைத்தார். இது என்ன தெரியுமா முக்கியமான விஷயம் பாருங்க, கடவுள் காட்டுகிறார். நீ ஒன்றும் உன்னை பற்றி சொல்ல வேணாம், எக்ஸ்பிரஸ் பண்ண வேணாம். நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன். உன்னுடைய பெருமையை நீயே தம்பட்டம் அடித்துக் கொள்ளாதே. நிறையா பேர் தம் பட்டத்தை போட்டு தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். எம்ஏ படிச்சிருக்கேன் எம்பிட்டு தம் பட்டத்தை போட்டு தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் கடவுள் ஒரு நல்ல காலத்தில் எல்லாருக்கும் காட்டுவார். பாருங்க, இந்த பையன் ஒரு உருப்படாத பையன் நினைத்தார். அண்ணா என்ன நினைத்தார்? அண்ணா தான் தம்பி ஒன்றும் ஒத்து வராத தம்பி அப்படின்னு நினைத்தார். இப்போ எப்போ பாருங்க, அதற்கான சூழ்நிலையை கடவுள் உருவாக்குகிறார். இந்த அண்ணா என்ன தெரியுமா, சபாபதி பிள்ளை என்பவர் நம்ம போன்ற ஒரு சொற்பொழிவாளர், போய் பேசுவார். அவர் சோமு செட்டியார் ஒருத்தர் இருந்தார் சென்னையில். அந்த சோமு செட்டியார் பிராட்வேல இருந்தார். அந்த சோமு செட்டியாருடைய இல்லத்தில் அவர் வணிகர். அவருடைய இல்லத்தில் ஒவ்வொரு வாரம் ஒரு நாள் சொற்பொழிவு நடக்கும். எல்லா மக்களும் அப்படியே கேட்பார்கள். இவர் சபாபதி பிள்ளையாட நல்லா பேசுவார். அப்ப சபாபதி பிள்ளை அண்ணா, ராமலிங்க அடிகளுடைய அண்ணா, அவர் தான் பேசி வருவார் சோமு செட்டியார் வீட்டில். ஒவ்வொரு வாரமும் அவர் பேசுவார். ஒரு நாள் அவருக்கு ரொம்ப காய்ச்சல் வந்து விட்டது, உடம்பு ஜுரம், ஃபீவர், ரொம்ப உடம்பு வந்து விட்டது. அவர் என்ன பார்த்தார், இன்னைக்கு நம்மளால போக முடியாது, சோமு செட்டியார் வீட்டுக்கு போய் நம்மளால ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அதனால பார்த்தார், தம்பியை கூப்பிட்டார். தம்பி வா, ஒரு காரியமும் செய்ய மாட்டேன் என்கிறார். இந்த ஒரு காரியத்தையாவது செய். என்ன தெரியுமா, நேர சோமு செட்டியார் வீட்டுக்கு போய் இன்னைக்கு அண்ணா வர முடியாது, அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை, இதை மட்டுமா சொல்லிட்டு வருவார். ஏன்னா அந்த அளவுக்கு நம்பலிங்க அவர் சொல்றார், இந்த ஒரு காரியத்தையாவது நீ செய்வியாப்பா, போய் அண்ணா இன்னைக்கு வரமாட்டேன், அதுக்காக சொற்பொழி இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிவிடு என்று சொல்லி இந்த பையனை அனுப்பிச்சார். இவர் ராமலிங்கர் வருகிறாருங்க, 9 வயது வருகிறார். பேர் அன்பர்களே, இப்படி ராமலிங்க அடிகள் வந்தோன்னே சோமு செட்டியாரை பார்த்து வணக்கம் சொல்லி, நான் சபாபதி பிள்ளையோடைய தம்பி. அப்படியா, இது வரைக்கும் வந்ததே கிடையாது நீ அப்படின்னா? சோமு செட்டி இல்லை, நான் இன்னைக்கு தான் வருகிறேன். ஆனால் சோமு செட்டியார்கிட்ட சொன்னார் அவர், எங்கள் அண்ணா இன்றைக்கு வர முடியாது, அண்ணாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதுக்காக சொற்பொழிவை ரத்து பண்ணிட சொல்லிட்டார் அப்படின்னார். உடனே சோமு செட்டியார் கோபம் வந்து விட்டது. திடீர்னு சொன்னா எப்படிப்பா, நான் ஏற்பாடு பண்ணி விட்டேன், எல்லாருக்கும் சுற்றறிக்கையெல்லாம் அனுப்பிச்சாச்சு, இன்விடேஷன்லாம் போயிடுது, முக்கியமான நபர்கள்லாம் ஒவ்வொரு வாரமும் வருகிற நபர்கள்லாம் வந்து விடுவார்கள். இனிமே மீட்டிங் இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் கோபப்படுவார்கள். ஆகவே ஏற்பாடு செய்த பிறகு இல்லைன்னா எல்லாரும் கூப்பாடு போடுவார்கள். அவர்களுக்கு சாப்பாடு வேற நான் போடணும், ஏற்பாடு பண்ணிட்டேன், அவர்கள் கூப்பாடு போடுவார்கள், அவர்களுக்கு சாப்பாடு வேற போடணும், ஆகவே கட்டுப்பாடு வேற ஒன்று வேண்டாமாப்பா, கட்டாயம் நடக்க வேண்டும் என்றார். உடனே இவர் பார்த்தார், என்ன செய்வது? அப்போ உடனே சோமு செட்டியார் பார்த்தார், அண்ணா வரலன்னா என்ன, நீ பேசு அப்படின்ட்டார். இப்போ பாருங்க, இதான் கடவுள் தருகிற சந்தர்ப்பம். இப்போ நீ பேசுன்ன ராமலிங்க அடிகள், நான் பேசுகிறேன்னார். ராமலிங்க அடிகள்னு நான் சொல்றேன், அவர் சின்ன ராமலிங்க பையன் தாங்க. அப்ப பாரு பேர் அன்பர்களே, அவரை நீ பேசு, ராமலிங்கம் அண்ணா வரல வரால, நீ பேசுனார். சரி நான் பேசுகிறேன்னு இந்த குழந்தை சொல்லுது. சோமு செட்டியாருக்கு ஒன்றும் தெரியாது, சரி பேசு அப்படின்ட்டார். பேர் அன்பர்களே, எப்பொழுதும் சபாபதி பிள்ளை பேசுவார். இன்னைக்கு இந்த பையன் வந்திருக்கிறான், இந்த பையன் என்ன பேசுவான்னு எல்லாரும் நினைத்தார்கள். ஆனா இறைவன் திருவுருள் தானே உள்ளிருந்து இயங்குகிறது. அதான் சொன்ன, ஒரு நைட்ல அவர் எழுதுறாருங்க, அற்புதமா அருட்பெருஞ்சோதி அகவல். அதுல சொல்றார், ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கே ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி. ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கே. நான் எந்த புத்தகமும் படிக்கல, ஆனா உணர்ந்திட நீ செய்தாய். ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்தனக்கே ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி.
இறைவனுடைய திருவருள் இருந்தால் சகல கலைகளும் அடுத்த வினாடி தானாக நம்மிடம் சரண்டர் ஆகிடும். எல்லா கலைகளும் நமக்கு தேவை என்ன தெரியுமா? கடவுள்கிட்ட பக்தி. நம்முடைய எண்ணம் முற்று பெற வேண்டும்னா அந்த எண்ணத்தை சொல்லி கடவுள்கிட்ட நம்ம பக்தி செலுத்தினா கடவுள் அதை ஈடேற்றுவாரப்பா. அப்ப இந்த குழந்தை எங்கேயும் படிக்கல. அண்ணா நினைத்தார் உதவாக்கார பையன் அப்படின்னு நினைத்தார். ஆனா இவர் ஓதாது உணர்ந்தவர். இப்ப இந்த குழந்தைக்கான வாய்ப்பை கடவுள் தருகிறார். பேசுன்னார் சோமு செட்டியார். நான் பேசுகிறேன்னா வந்திருந்தவர்கள் எல்லாம் பார்த்தார்கள், இந்த சின்ன பையன் என்னடா பேச போறான்னு நினைத்தார். வாயை திறந்தார் நம்ம வள்ளல் பெருமான். முதல்ல அவர் பேசியது யாரை பற்றி தெரியுமா? ஞான சம்பந்தரை பற்றி தான் பேசினார். பேரன்பர்களே, ஞான சம்பந்த குழந்தையை பற்றி தான் இந்த குழந்தை பேசியது. இந்த குழந்தை என்ன குழந்தை? சன்மார்க்க குழந்தை. எதிர்காலத்தில் சன்மார்க்கத்தை சொல்ல போகிறது இந்த குழந்தை. இப்ப குழந்தையா இருக்கு. அப்ப பேரன்பர்களே, சன்மார்க்க குழந்தை பேசியது. எதை பற்றி பேசியது? சம்பந்த குழந்தையை பற்றி பேசியது. சன்மார்க்க குழந்தை சம்பந்த குழந்தையை பற்றி தன் குழந்தை பேச்சை பேசியது. அது குழந்தை பேச்சுனா அதான் ஃபர்ஸ்ட் பேச்சு, அதான் வெரி ஃபர்ஸ்ட் பேச்சு. அப்ப பேரன்பர்களே, சன்மார்க்க குழந்தை சம்பந்த குழந்தையை பற்றி தன் குழந்தை பேச்சை அவையில் கொட்டியது. அவையே கை கொட்டியது. நேரமோ நள்ளிரவை எட்டியது. சிலை கேட்கும் பாக்கியம் சிலருக்கே கிட்டியது. அதை தெரிந்து கொள்ளுங்கள் பேரன்பர்களே. இந்த குழந்தை அவையில கொட்டுகிறது, அவையே கை கொட்டியது. நேரமோ நள்ளிரவை எட்டியது. கேட்கும் பாக்கியம் சிலருக்கே கிட்டியது. ஆச்சரியப்படமா இந்த குழந்தை அப்படியே ஞானசம்பந்தரை பத்தி பிரவாகமாக பேசுகிறதுப்பா. ஞானசம்பந்தருடைய அற்புதமான பாடல்களை சொல்கிறது. பின்னாளில் அதி அற்புதமாக பாடப்போகிற வள்ளல் பெருமான், வள்ளல் பெருமான் பாடல் மாதிரி ஒரு பாடல் கிடையாது. அதி அற்புதமா பாடுகிறாரப்பா. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து சுவாமியை எப்படி வணங்கணும்னு அவர் பாடுறாருன்னா, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே ஞான நன்னிதியே என் உரிமை நாயகனே. என்ன அற்புதமான பாட்டு பாருங்க. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஒரு சுவாமியை வணங்கும் பொழுது, ஆஹா இவர் சிவபெருமான் நீ பார்க்கிறாய், அது சிவலிங்கம், கல் விக்கிரகம் இல்லப்பா, அது பஞ்சலோக விக்கிரகம் இல்லப்பா, வெறும் படம். அதுவும் இல்லப்பா, சுவற்றில் ஏதோ வண்ணம் தீட்டி இருக்கிறார்கள், அப்படிதான் லிங்கம் தெரிகிறது. சுவற்றில் தான் லிங்கம் இருக்கு, கல்லில் தான் லிங்கம் இருக்கு, பஞ்ச லோகத்தில் லிங்கம் இருக்கிறது. ஆனா அந்த லிங்கத்தை என்ன தெரியுமா நினைக்கலாம்? இதுதான் கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமான்னு நினைக்கணும். அதான் நினைந்து நினைந்து. அது வெறும் விக்கிரகம் நினைக்காத, படம் நினைக்காத, அதுதான் கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமானப்பா என்று நினைந்து நினைந்து அதுக்கப்புறம் உணர்ந்து உணர்ந்து அந்த சிவலிங்க பெருமையை உணர்ந்து உணர்ந்து அவரை நெகிழ்ந்து நெகிழ்ந்து அதற்காகவே உள்ளம் உருகி அவரை நிறைய அற்புதமான பாட்டு. அவருக்கு நிகரான பாடல் கிடையாது. வள்ளல் பெருமான் பாட்டு அவ்வளவு அற்புதமான பாடல். ஏன்னா எல்லாம் கரைத்து குடித்தவர் இல்லையா? ஞான சம்பந்தருக்கெல்லாம் பின்னாடி வந்த ஒரு விதத்தில் என்னென்ன நம்ம வள்ளலாருக்கு பின்னாடி வந்திருக்கிறோம். அப்போ நம்ம வள்ளலாரையும் படிக்க நம்ம தெரிந்து கொண்டோம். அப்போ நிறைய, அதாவது பின்னாடி வரவங்க தான் நிறையா படிக்கிறோம். அதை தெரிந்து கொள்ளுங்க. இப்போ ஞானசம்பந்தர் இருக்கும்பொழுது இவர்களெல்லாம் இல்லை. அப்போ ஞானசம்பந்தர் பாட்டு, அப்பர் பாட்டு, இவர் பாட்டு, சுந்தரர் பாட்டு, மாணிக்கவாசகர் பாட்டு எல்லாவற்றையும் படித்தவர் அருணகிரிநாதர். அப்போ அருணகிரிநாதர் பாட்டையும் படித்தவர் வள்ளல் பெருமான். இப்போ நம்ம வள்ளல் பெருமான் பாட்டையும் படிக்கிறோம். அப்போ பின்னாடி வருகிற சந்ததி தான் பெரிய சந்ததி. நம்ம எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறோம் அதெல்லாம் விடக்கூடாது, அதெல்லாம் படிக்கணும். அப்படி எல்லாவற்றிலும் படித்ததுனால ராமலிங்க அடிகள் அதி அற்புதமாக பாடுகிறார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்று எழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே ஞான நன்னிதியே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து எத்துமின் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் இணைந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. அதி அற்புதமான பாடலை நம்ம ராமலிங்க அடிகள் பாடுகிறார். இப்போ இந்த குழந்தை 9 வயது குழந்தை பேசுகிறதுப்பா. அண்ணா வரவில்லை சொற்பொழிவுக்கு, அண்ணா வரவில்லைன்னா நீயே பேசுனார் சோமு செட்டியார். இந்த குழந்தை பேசுகிறது கெட்ட